முன்னாடி போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ. என் லைஃப்பில் என் அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அடுத்து என் லைஃப் அப்படியே டோட்டலாகவே மாறிப்போச்சு. சொல்லப்போனால் ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, மென்டலின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டேன். என்ன பண்ண சுத்தமாக தெரில. அப்போ எனக்கு கிளாரிட்டியுமே கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளாம் உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கோமா தெரியல. சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஃபேக்கான முட்டை, ஃபேக்கான ரைஸ், ஃபேக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போலாம் நம்ம எல்லாருமே ஃபேக்காக கூட சிரிக்கிறோம்ல. நம்மளாம் உண்மையாகவே சந்தோஷமாக தான் சிரிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. என் லைஃப்பில் எங்கள் அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அடுத்து என் லைஃப் ரொம்ப மாறி போச்சு. லைஃப் மேலே ஹோப்பும் இல்லாமல், காட் மேலே ஹோப்பும் இல்லாமல் அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டேன். என்ன பண்ணன்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படின்னா லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி ஆகணும்ல, வேறு வழி இல்லை. ஒரு பக்கம் சொந்தக்காரங்க எல்லோரும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் அப்போது எனக்காக என் அம்மா சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. என் அண்ணன் 2 அண்ணன் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டில் மட்டும்தான் இப்போ நான் திருநெல்வேலிக்கு வந்து படிக்கிறதுக்கு காரணமும் கூட. எல்லாமே நன்மைக்கே தானே ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிறதே பெஸ்ட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் லைஃப்பில் ஏதாவது மறக்க முடியாத இன்சிடெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்க முடியாத நினைவுகள் இருந்துச்சு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ஷேர் வித் மீ. மனம் விட்டு பேசலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?